Welcome to Trigonometry Part 1 Mathematics for 10th Standard Students of State Board of Tamil Nadu. We move on to the introduction to the trigonometry and deriving a basic identity. Trigonometry. So what is trigonometry? This is what we are going to see. What is trigonometry? By trigonometry we mean, first let us see the etymological meaning of trigonometry. First let us see the etymological meaning of trigonometry. Tri. Etymological meaning means every English word can be traced back to either Latin or Greek. ஒவ்வொரு இங்கிலீஷ் வார்த்தையும் என்ன பண்ணலாம், ஒன்று க்ரீக்லேருந்து இல்லை லத்தீன்லேருந்து வந்திருக்கும் மெஜாரிட்டியாக. ஸோ இப்போ இந்த வேர்டு வந்து க்ரீக்லேருந்து வந்தது ட்ரிக்னாமெட்ரி. எப்படி? ட்ரைனா த்ரீன்ற மீனிங் வரும். கானியோ மீன்ஸ் ஆங்கிள், மெட்ரான் மீன்ஸ் மெஷர்மெண்ட். யூஸ்வலாக நமக்கு 3 ஆங்கிள் எங்கே வரும் அப்படின்னா ட்ரையாங்கிளில் தான் வரும். ஸோ ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்கும், 3 ஆங்கிள் இருக்கும். அந்த 3 ஆங்கிள் மெஷர்மெண்ட்டுங்கிறது எட்டிமலாஜிக்கல் மீனிங். பட் ட்ரிக்னாமெட்ரிக் மீனிங் என்னன்னா, the relationship between sides and angles of a triangle. Relationship between sides and angles of a triangle. அப்படி சொன்ன உடனே இப்போ நம்ம அதை இப்போ சரிதானான்னு சரி பார்க்கணும். அஃப்கோர்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி 10th ஸ்டாண்டர்டில் பார்க்க முடியாது. பட் நீங்கள் +1 +2 படிச்சிங்கன்னா அங்கே நீங்கள் இதை ஜஸ்டிஃபை பண்ணலாம். சைடுக்கும் ஆங்கிளுக்கும் உள்ள தொடர்பை தான் ட்ரிக்னாமெட்ரி வெளிப்படுத்துது அப்படிங்கிறது. ட்ரிக்னாமெட்ரி நிறைய ட்ரிக்னாமெட்ரி இருக்குது. பிளேன் ட்ரிக்னாமெட்ரி, ஸ்பெரிக்கல் ட்ரிக்னாமெட்ரி, ஆர் எந்த சர்ஃபேஸ் மேலே படிக்கிறோமோ அந்த சர்ஃபேஸ் ட்ரிக்னாமெட்ரின்னு சொல்லலாம். பட் இது ரெண்டும் ஃபேமஸ். பிளேன் ட்ரிக்னாமெட்ரி, அதாவது ஒரு ட்ரையாங்கிளில் பேப்பர் மேலே இல்லை போர்டு மேலே வரைஞ்சி படிச்சிங்கன்னா அதுக்கு பேர் பிளேன் ட்ரிக்னாமெட்ரி. அதே ஒரு ட்ரையாங்கிளில் ஃபுட்பால் மேலே இல்லை ஒரு கிரிக்கெட் பாலுக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிங்கன்னா, இல்லை ஒரு ஸ்பியருக்கு மேலே ஒரு ட்ரையாங்கிள் வச்சு அந்த ட்ரையாங்கிளை பற்றி படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்பெரிக்கல் ட்ரிக்னாமெட்ரி. ஓகே, ட்ரிக்னாமெட்ரினா 3 ஆங்கிள் மெஷர்மெண்ட். ஸோ ட்ரிக்னாமெட்ரி படிக்கிறதுக்கு நம்ம முக்கியமான ஒரு ட்ரையாங்கிள் தேவைப்படும். அது என்ன ட்ரையாங்கிள் அப்படி பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். இப்போ ட்ரிக்னாமெட்ரி எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த பி இருக்குல்ல, ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிள் இந்த பாயிண்ட் அப்படியே சுற்றி வரட்டும். பி கியூ ஆர் எஸ்ன்னு அப்படியே சர்க்கிள் சுற்றி வரட்டும். சுற்றி வர நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சர்க்கிள்லேருந்து நேராக ஒரு பர்பெண்டிகுலர் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ட்ரா பண்ணுங்கள். ஆரிஜின்லேருந்து இதை ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ஓபி, அப்புறம் பிலேருந்து ட்ரா பண்ணால் இது. இப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ட்ரையாங்கிளாக இருக்கும். அதே மாதிரி ஒருவேளை இந்த பாயிண்ட் பி இங்கேருந்து இங்கே வந்தது வச்சுக்கோங்க, கியூன்ற பாயிண்ட்டுக்கு வந்துச்சு வச்சுக்கோங்க. க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். ஓலேருந்து நேராக கியூவை ஜாயின் பண்ணுங்கள். கியூலேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணணும். ஸோ இது வந்து இதுவும் ரைட் ட்ரையாங்கிள் தான். பட் இது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்க ரைட் ட்ரையாங்கிள். அதே மாதிரி இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் ஒருவேளை அந்த கியூ இப்படி நகர்ந்து சர்க்கிள் வழியாக இங்கே வருது வச்சுக்கோங்க. ஓஆர் ஜாயின் பண்ணி இந்த பர்பெண்டிகுலர் போடுது. ஸோ இதுவும் ரைட் ட்ரையாங்கிள் தான். ஓஆர் கரெக்டாக ஆர்லேருந்து ட்ரா பண்ணுற ஒரு பர்பெண்டிகுலர். அதே மாதிரி அந்த ஆர் அப்படி சுற்றி எஸ்ஸுக்கு வந்தது வச்சுக்கோங்க. யூ ஜாயின் ஓஎஸ், எஸ்லேருந்து ஒரு பர்பெண்டிகுலர் டு தி எக்ஸ் ஆக்சிஸ் போடுங்க. அது ஒரு ரைட் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ட்ரையாங்கிள் எங்கே வேணா இருக்கலாம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இருக்கலாம், செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கலாம், தேர்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாம், ஃபோர்த் குவாட்ரண்ட் எப்படி வேணா இருக்கலாம். ரைட் ட்ரையாங்கிள் இது பாருங்கள், தனியாக ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டோம். நம்ம இந்த ரைட் ட்ரையாங்கிள் போட்டுக்கிட்டோம். இப்போ எப்போவுமே இந்த 90 டிகிரிக்கு ஏற்ற மாதிரி இருக்க ஆங்கிள் தான் சைடுக்கு பேர் தான் ஹைபாட்டனுவஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹைபாட்டனுவஸ் இஸ் அ சைடு விச் இஸ் ஆப்போசிட் டு தி ஆங்கிள் 90 டிகிரி இன் ஏ ரைட் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் ரைட் ட்ரையாங்கிளில் ஒரு ஆங்கிள் 90 இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த தீட்டாவை எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், தீட்டாங்கிறது வந்து ஆங்கிள். இந்த தீட்டாக்கு ஏற்ற மாதிரி இருக்க சைடு இருக்கு இல்லையா, தீட்டாக்கு ஏற்ற மாதிரி இருக்க சைடுக்கு பேர் ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்று ஹைபாட்டனுவஸ் விச் இஸ் ஆப்போசிட் டு 90 டிகிரி. தீட்டாக்கு எங்கே மார்க் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க சைடு ஆப்போசிட் சைடு. அப்போ விட்டு போனது யார், அட்ஜசன்ட் சைடு. ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இதில் முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள்ஸ் வந்து யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் மெஷர் பண்ணுவோம். ஆங்கிள்ஸ் ஆர் யூஸ்வலி மெஷர்ட் இன் கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ கிளாக் வைஸ்க்கு ஆப்போசிட்டாக மெஷர் பண்ணுவோம். கிளாக்வைஸ்க்கு ஆப்போசிட்டாக மெஷர் பண்ணுவோம். ஆங்கிள்ஸ் ஆர் மெஷர்டு யூஸ்வலி கவுண்டர் கிளாக்வைஸ் டைரக்ஷன். அப்புறம் ஆங்கிளை நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணுவோம், ஆல்ஃபா, பீட்டா, காமா, அந்த மாதிரி ஆல்ஃபா, பீட்டா, தீட்டா அப்படி தான் இண்டிகேட் பண்ணுவோம். ஆங்கிள் எப்படி இண்டிகேட் பண்ணுவோம், ஆல்ஃபா, பீட்டா,
தீட்டா அப்படி தான் இண்டிகேட் பண்ணுது. சரியா? பாருங்க, கவுண்டர் கிளாக் வைஸ் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே கிளாக் வைஸ் போட்டிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் சேஞ்சிங் இட். ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஆப்போசிட் டு தி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ இது இந்த சிம்பிள் வந்து ஆல்ஃபா அப்படின்ற பேர். ஆல்ஃபா, பீட்டா, அடுத்தது தீட்டா. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஆங்கிள் இண்டிகேட் பண்ணுறதுக்கு. ரைட், எதுக்கு இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்கிறோம் அப்படின்னா, தீட்டானா என்னன்னு பார்த்தோம்னா பயப்படவனா. தீட்டா அப்படின்ற பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்டில் டீக்கு சமமான க்ரீக் ஆல்ஃபாபெட் வந்து தீட்டா. ஓகே, இப்போ ட்ரிக்னாமெட்ரி படிக்கணும்னு வச்சுக்கோங்க, நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்படும். என்னென்னா பைத்தாகரஸ் தியரம் தேவைப்படும். பைத்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இன் எனி ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆன் தி ஹைபாட்டன்வஸ், the square on the hypotenuse, நல்லா பாருங்க, நான் on the hypotenuse அப்படி எழுதியிருக்கேன், is equal to the square on the hypotenuse is equal to the sum of the squares on the other two sides is equal to sum of the squares on the other two sides. இது அதாவது இங்கே பாருங்க, இதான் ரைட் ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க. இதாக இருக்குது பாருங்கள், இங்கே வரைஞ்சிருக்கு பாருங்கள் ஏபிசி. இப்போ இதுக்கு மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த ரைட் ட்ரையாங்கிளில் ஏசி ஸ்கொயர் ஹைபாட்டன்வஸ் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இங்கே இருக்கா இது வந்து. பட் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஜாமெட்ரிக்கலாக இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், ஜாமெட்ரிக்கலாக மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாமெட்ரிக்கலி ஃப்ரம் ஃபிகர் 1, இதுதான் ஃபிகர் 1 ஆர் இதுதான் ஃபிகர் 1. பாருங்கள், இங்கே ரைட் ட்ரையாங்கிள் இருக்கா ஏபிசி, இந்த ரைட் ட்ரையாங்கிள் இருக்கா ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் ஏபிசி. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஏசி தான் ஹைபாட்டன்வஸ், நான் 90க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இந்த ஏசியை சைடாக எடுத்துக்கிட்டு நான் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஸ்கொயர் ஆன் தி ஹைபாட்டன்வஸ். ஸோ இந்த நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் 1, தட் இஸ் தி ஸ்கொயர் ஆன் தி ஹைபாட்டன்வஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், ஹைபாட்டன்வஸை ஒரு சைடாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணியிருக்கோம், தட் இஸ் ஸ்கொயர் ட்ரான் ஆன் தி ஹைபாட்டன்வஸ். அதுக்கப்புறமா ஏபிங்கிற சைடை வந்து ஒரு சைடாக எடுத்துக்கிட்டு வி ஹவ் ட்ரான் அ ஸ்கொயர். அந்த ஸ்கொயருக்கு நம்பர் என்ன கொடுத்துருக்கோம் 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பிசிங்கிற சைடை வந்து ஒரு லென்த்தாக எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ இந்த தியரம் என்ன சொல்லுது, பைத்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் 1 இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் 2 ப்ளஸ் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் 3. அதான் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் 1 இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர் 2 ப்ளஸ் ஏரியா ஆஃப் ஸ்கொயர் 3. ஸோ இதான் என்னது உங்களுக்கு பைத்தாகரஸ் தியரம். இதை ஞாபகம் வச்சுக்கணும், நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படும். முக்கியமான ஐடென்டிட்டி டிரைவ் பண்ணுறதுக்கெல்லாம் பைத்தாகரஸ் தியரம் தேவைப்படும். ஓகே, இப்போது இங்கே ஸோ ஒரு ட்ரையாங்கிள் ரைட் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், அங்கே பாருங்கள் தீட்டா நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன், தீட்டா இங்கே மார்க் பண்ணிடுங்க. தீட்டாக்கு ஏற்ற மாதிரி இருக்க சைடு என்ன சொல்லலாம் நீங்கள், ஆப்போசிட் சைடு. 90க்கு ஏற்ற மாதிரி இருக்க சைடு என்ன சொல்லலாம், அட்ஜசன்ட் சைடு. ஸோ தீட்டா மார்க் பண்ணியிருக்கேன் நான். அன்ஃபார்ச்சுனேட்லி நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், தீட்டா ஷுட் பி மெஷர்டு இன் தி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். பட் இங்கே என்ன நடந்திருக்கு, கிளாக் வைஸ் நடந்திருக்கு. நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி விட்டுலாம், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் இருக்கணும், இருந்தால் நல்லது. அது இதான் கன்வென்ஷன், அது யூஸ்வலாக அப்படி தான் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த பொசிஷன் ஆஃப் தி ஆங்கிள் டிட்டர்மைன்ஸ் தி ஆப்போசிட் சைட். பாருங்கள், எனக்கு இங்கே தீட்டா இருக்கிறதுனால இதுக்கு தீட்டாக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் ஆப்போசிட். சப்போஸ் எனக்கு இங்கே இருந்தது வச்சுக்கோங்க, இது ஆப்போசிட் சைடாக இருக்கும். எனக்கு ஆங்கிள் வந்து ஏல இருந்திருந்தால் பிசி ஆப்போசிட் சைடாக இருக்கும், எனக்கு ஆங்கிள் சியில் இருக்கிறதுனால ஏபி ஆப்போசிட் சைடு ஆகிடுச்சு. ஸோ தீட்டா வந்து எனக்கு சியில் இருக்கிறதுனால, சி வர்டெக்ஸில் இருக்கிறதுனால ஆப்போசிட் சைடு இதாகிடுச்சு. இது 90க்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது ஹைபாட்னஸ். நான் முன்னாடியே சொன்னேன் நமக்கு பிசி. அப்போ இது ஆப்போசிட் சைடும் இல்லை, ஹைபாட்னஸ் இல்லைன்னா அப்போ அது அட்ஜசன்ட் சைடாக இருக்கும். வெரி நெக்ஸ்ட் டு தீட்டா இருக்கும். நெக்ஸ்ட் டு தீட்டா இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. இப்போ நம்ம முக்கியமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோஸை டிஃபைன் பண்ண போகிறோம். நல்லா பாருங்கள், ரைட் ட்ரையாங்கிளில் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆர் ரைட் ட்ரையாங்கிளில் இந்த தீட்டா இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க சைடு இந்த இடத்துல பாருங்கள் ஏபி, ஆப்போசிட் சைடு இஸ் ஏபி, ஓஎஸ். இந்த ஏபியை நம்ம ஆப்போசிட் சைடு வச்சுக்கலாம், ஓஎஸ்.
இப்போ இந்த ஏபிக்கு இந்த ஏபிங்கிறது சைடு ஆஃப் அ ட்ரையாங்கிள் தானே, அதை நீங்கள் ஸ்கேலை வச்சு மெஷர் பண்ணால் ஒரு நம்பராக தான் வரும். இப்போ ஆப்போசிட் சைடு வந்துங்கிறது ஆஃப் அ ட்ரையாங்கிள் வந்து தீட்டாக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆப்போசிட் சைடு வந்து ஒரு நம்பராக தான் இருக்க போகுது. ஸோ ஆப்போசிட் சைடு தட் இஸ் கோயிங் டு பி a நம்பர். அப்புறம் அதே ட்ரையாங்கிளில் ஹைபாட்னஸ் எடுங்க, அது ஏசி, அதுவும் நம்பராக தான் இருக்க போகுது. தட் இஸ் ஆல்சோ a நம்பர் தான். ஸோ இங்கே ஆப்போசிட் சைடும் நம்பர் தான், ஹைபாட்டனுவஸும் நம்பர் தான். ஸோ இந்த ஆப்போசிட் சைடும் நம்பரு, ஹைபாட்டனுவஸும் நம்பரு, கரெக்டா? அதுவும் நம்பர், இதுவும் நம்பர். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், திஸ் இஸ் ஓஎஸ், இது ஏபி, அதுவும் நம்பரு, டிவைடட் பை ஹைபாட்டனஸ் ஏசி, அதுவும் நம்பர். ஸோ நம்பர் பை நம்பர், அது ஒரு ரேஷியோ ஆஃப் டூ நம்பர்ஸ். இந்த ரேஷியோவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சைன் தீட்டா அப்படின்னு சொல்ல போகிறோம். நல்லா பாருங்கள், உங்கள் ஸ்கூலில் ஆர் எங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக ஜென்ரலாக சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டுன்னுவாங்க. இல்லை அது தப்பு. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு அது இல்லை. எப்போவுமே ஆப்போசிட் ஒரு ரைட் ட்ரையாங்கிளில் தீட்டா மார்க் பண்ணதுக்கு அப்புறமா தீட்டாவோட ஆப்போசிட் சைடு பை அந்த ரைட் ட்ரையாங்கிளோட ஹைபாட்னஸ், அந்த ரேஷியோ, ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னஸ், அந்த ரேஷியோவுக்கு பேர் சைன் தீட்டா. இட் இஸ் நாட் தட் சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஓஎஸ் பை ஹெச், அப்படி இல்லை. ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னஸ் இல்லை. ஆப்போசிட் சைடு அது ஒரு லென்த்து, ஹைபாட்டனுவஸ் அது ஒரு லென்த்து. ஸோ இந்த ரெண்டு லென்த்து டிவைட் பண்ணால் அது ஒரு ரேஷியோ. அந்த ரேஷியோவுக்கு பேர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சைன் தீட்டா அப்படின்னு வைக்க போகிறோம். இப்போ அதே மாதிரி அட்ஜசன்ட் சைடு பிசிங்கிறது ஒரு லென்த்து, அட்ஜசன்ட் சைடு பிசி அப்படிங்கிறது ஒரு லென்த்து. ஓகேவா? ஸோ அட்ஜசன்ட் சைடு பிசி அப்படிங்கிறது ஒரு லென்த்து, ஹைபாட்டனுவஸ் ஏசி அதுங்கிறது. இந்த ரேஷியோவுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், கொசைன் தீட்டா அப்படின்னு பேரை வைக்க போகிறோம். அந்த ரேஷியோவுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், கொசைன் தீட்டா அப்படின்னு பேரை வைக்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஏபி, ஆப்போசிட் சைடு ஏபி அப்படிங்கிறது வந்து ஒரு லென்த்து, ஏபிங்கிறது ஒரு லென்த்து. பிசி அப்படிங்கிறது அட்ஜசன்ட் சைடு, அதுவும் ஒரு லென்த்து தான். தட்ஸ் கோயிங் டு பி a நம்பர். ஸோ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, அந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணுற ரேஷியோவுக்கு பேர் டேஞ்சன்ட் ஆர் டேன் தீட்டா அப்படின்னு சொல்ல போகிறோம் நம்ம. ஓகேவா? இப்போ இந்த சைன் தீட்டா போட்டோம்ல, அது என்னது, ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனுவஸ். இது அப்படியே தலைகீழ மாற்றுங்க, ரெசிப்ரோக்கல் போடுங்க. ரெசிப்ரோக்கல் போட்டிங்கன்னா என்ன வரும், ஹைபாட்டனுவஸ் பை ஆப்போசிட் சைடு அப்படின்னு வரும். அந்த ரேஷியோவுக்கு பேர் கொசீகன் தீட்டா அப்படின்னு போடுங்க. அப்போ சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் வந்து கொசீகன் தீட்டா. அதே மாதிரி கொசைன் தீட்டா இருக்குல்ல, அது அட்ஜசன்ட் சைடு பை நம்ம என்ன பண்ணுவோம், ஹைபாட்டனுவஸ். அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டனுவஸை கொசைன் தீட்டான்னு வச்சுருக்கோம். இப்போ அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டனுவஸ்க்கு ரெசிப்ரோக்கல் போடுங்க, ஹெச் பை ஹைபாட்டனுவஸ் பை அட்ஜசன்ட் சைடு, அதுக்கு பேர் என்னது, சீக்கன் தீட்டா. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு இருக்கு இல்லையா, இந்த ரேஷியோவை நம்ம டேஞ்சன்ட் ஆர் டேன் தீட்டா சொன்னோம் இல்லையா, இது அப்படியே ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுக்கு ரெசிப்ரோக்கல் போடுங்க, அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு, அதுக்கு பேர் என்ன வைங்க, கோடேஞ்சன்ட் ஆர் காட் தீட்டா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரியா? ஓகே, நல்லா திருப்பியும் சொல்கிறேன் பாருங்கள். ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனுவஸ் இஸ் சைன் தீட்டா, adjacent side by hypotenuse we call it as cos theta, opposite side by adjacent side we call it as tan theta. ஸோ இந்த ரேஷியோவுக்கு தான் நம்ம பேரை வைக்கிறோம். இப்போ அப்படி எப்படி அந்த ரேஷியோட ரெசிப்ரோக்கல், hypotenuse by opposite side is cosecant theta, hypotenuse by adjacent side is secant theta, adjacent side by opposite side is cot theta. இப்போ இந்த சைன் தீட்டா காஸ் ஃபுல்லாக எல்லாம் எழுத மாட்டோம், நம்ம கொசைன் தீட்டாலாம் எழுத மாட்டோம். ஸோ நோட் வி ரைட் இந்த SINE சைன் தீட்டாவை நம்ம என்ன பண்ணுவோம், SIN தீட்டா சைன் தீட்டா, கொசைன் தீட்டாவை நீங்கள் என்ன பண்ணலாம் காஸ் தீட்டா, டான்ஜென்ட் தீட்டாங்கிறத டான் தீட்டா, கொசீகன் தீட்டாங்கிறத ஷார்ட்டாக எழுதிடுவோம், கொசீகண்ட் தீட்டான்றத கொசிக் தீட்டான்னு எழுதிடுவோம், சீக்கண்ட் தீட்டாங்கிறத சிக் தீட்டா எழுதிடுவோம், கோடான்ஜென்ட் தீட்டாங்கிறத காட் தீட்டா அப்படின்னு எழுதிடுவோம். அதுக்கப்புறம் முக்கியமான நோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைன் தீட்டா ஸ்கொயர் இருக்கு இல்லையா, சைன் தீட்டா ஸ்கொயர்னு இருக்குல்ல, அதை எப்படி எழுதுவோம்னா ஈஸியாக நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படிங்கிற மாதிரி எழுதுவோம். காஸ் தீட்டா இன்டூ காஸ் தீட்டா, அதாவது காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயரை காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதே மாதிரி மற்ற ரேஷியோஸ் டேன் தீட்டா ஹோல் ஸ்கொயரை டேன் ஸ்கொயர் தீட்டா, கொசிக் தீட்டா ஹோல் ஸ்கொயரை கொசிகன் ஸ்கொயர் தீட்டா, காட் தீட்டா ஹோல் ஸ்கொயரை காட் ஸ்கொயர் தீட்டா அப்படி எழுதணும்.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முக்கியமான ஐடென்டிட்டி டிரைவ் பண்ண போகிறோம். முக்கியமான ஐடென்டிட்டியை டிரைவ் பண்ண போகிறோம். இதில் ட்ரிக்னாமெட்ரியில் ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி ட்ரிக்னாமெட்ரியில் டிரைவ் பண்ணுவோமா? பாருங்கள், ஃபண்டமெண்டல் பேசிக் ஐடென்டிட்டி, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐடென்டிட்டி. பேசிக் ஐடென்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம டிரைவ் பண்ணணும். பேசிக் ஐடென்டிட்டி ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி ட்ரிக்னாமெட்ரியில் டிரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வி வில் டிரைவ் தட். இப்போ திருப்பி என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், யூ கேன் டேக் ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. யூ கேன் டேக் எனி ரைட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள், ரைட் ட்ரையாங்கிளில் நீங்கள் ஆங்கிள் மார்க் பண்ணுவீங்க. நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல தீட்டா அப்படி மார்க் பண்ணுறேன். ஐ மார்க்கிங் தி ஆங்கிள் ஆஸ் தீட்டா. இந்த இடத்துல தீட்டான்னு மார்க் பண்ணுறேன். இப்போ தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு யார்? ஏபி. நம்ம என்ன பண்ணலாம், ஆப்போசிட் சைடை ஒய்ன்னு வச்சுக்கலாம். 90க்கு ஏற்ற மாதிரி இருக்க சைடு, 90 டிகிரி ஏற்ற மாதிரி இருக்க சைடு ஏசி, அது ஹைபாட்னஸ், அதை நம்ம என்ன வச்சுக்கலாம், ஆர் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பிசிங்கிறது அட்ஜசன்ட் சைடு, அது இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இந்த மாதிரி பேர் வைக்கணுமானா வச்சுக்கிட்டால் நல்லது. ஏன்னா நீங்கள் ஃபர்தராக எப்படியும் படிக்கும்போது இந்த மாதிரி தான் XYZ தான் பேசுவாங்க, ஏபிஏசிலாம் வைக்க மாட்டாங்க. அதனால் நம்ம இப்பயே ரெடி ஆகிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக, கிராஜுவலாக. ஒன்றும் தப்பு கிடையாது. தீட்டாக்கு ஏற்ற மாதிரி இந்த ஏபிங்கிறதுக்கு லென்த்து எவ்வளோ, ஒய் ஸ்கேலில் மெஷர் பண்ண மாதிரி, பிசிங்கிற லென்த்து எக்ஸு, ஏசிங்கிற லென்த்து ஆர், அப்படி வச்சுக்கோங்க. இப்போது பைத்தாகரஸ் தியரம்னு சொல்லுது, ஸ்கொயர் ஆன் த ஹைபாட்னஸ். ஹைபாட்னஸோட லென்த் என்னது, ஆர். அப்போ ஆர் ஸ்கொயர் ஆன் தி ஹைபாட்னஸ், ஆர் ஏசி ஸ்கொயர் தான் ஆர் ஸ்கொயர், இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர், ஸோ எக்ஸ் ஸ்கொயர், ப்ளஸ் ஏபி ஸ்கொயர், அது ஒய் ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து பைத்தாகரஸ் தியரத்தோட இது. அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, நம்ம அப்புறம் படிக்கலாம் பைத்தாகரஸ் தியரத்தை டீட்டெயிலாக. இப்போது இந்த ரைட் ட்ரையாங்கிளில் சைன் தீட்டா என்னது, தீட்டாக்கு ஏற்ற மாதிரி இருக்க சைடு யார், ஏபி ஆர் ஓஎஸ் பை ஹைபாட்னஸ். ஸோ சைன் தீட்டா எதை சொல்லுவோம் நம்ம, ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னஸ். ஸோ இந்த ரேஷியோவை சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி காஸ் தீட்டா என்ன, நம்ம எதை சொல்லுவோம் காஸ் தீட்டான்னு, அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னஸை காஸ் தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்னஸ். இப்போ ஓஎஸ் பை ஹெச்னா ஓஎஸ் எவ்வளோ நமக்கு, ஒய். ஹெச் ஹைபாட்னஸ் லென்த் எவ்வளோ, ஆர். ஸோ ஒய் பை ஆர். ஏஎஸ்ன்றது எக்ஸு, ஏஎஸ் தான் பிசியோட லென்த் எவ்வளோ, எக்ஸு. ஹெச் வந்து ஹைபாட்னஸ் ஆர், ஸோ எக்ஸ் பை ஆர். இப்போ இது ரெண்டு வந்துச்சா நமக்கு. இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் இது ரெண்டுத்தையும் அப்படியே ஸ்கொயர் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சைன் தீட்டா இருக்குது, இங்கே காஸ் தீட்டா இருக்குது. சைன் தீட்டா ஸ்கொயர் பண்ணால் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர். அதான் பாருங்கள், ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் 1 and 2. ஸோ 1 இங்கே சைன் தீட்டா, இதை ஸ்கொயர் பண்ணணும். அப்புறம் காஸ் தீட்டா ஸ்கொயர் பண்ணணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ சைன் தீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் தீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்கொயர் பண்ணால் ரைட் ஹேண்ட் சைட்லேயே பண்ணணும். இங்கே என்ன பண்ணலாம், இதை ஸ்கொயர் பண்ணலாம் நீங்கள், ஒய் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். அதே மாதிரி இங்கேயும் ஸ்கொயர் பண்ணலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இந்த இருக்குது. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இந்த இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கும் காமன் டினாமினேட்டர் இருக்கா, ஆர் ஸ்கொயர். காமன் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமினேட்டர் ஆட் பண்ணிடலாம். அப்போ இது என்ன, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை காமன் டினாமினேட்டர் ஆர் ஸ்கொயர். ஆனால் நமக்கு தெரியும், இங்கே பாருங்கள், இந்த ரைட் ட்ரையாங்கிளில் பைத்தாகரஸ் தியரத்தில் என்ன சொல்லுது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு பதில் நீங்கள் என்ன போட்டுக்கலாம், ஆர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ இது என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தானே. அப்போ இதுக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம், ஆர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ இது என்ன இடம், ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இடம். அது என்ன இடம், ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இடம். பட் நம்ம என்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம், சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இருந்தால் எப்படி எழுதிக்கலாம், இங்கே பாருங்கள், இங்கே சொன்னோம் சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், சைன் ஸ்கொயர் தீட்டா. காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இருந்தால் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ அதை யூஸ் பண்ணோம்னா சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் பதில் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் பதில் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படி எழுதிடும். ஸோ அப்போ இது என்ன ஆகிடும், ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் 1 ஆகிடும். அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன ஆயிடுச்சு நமக்கு, 1. இதுதான் ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி ட்ரிக்னாமெட்ரியில் முக்கியமான ஐடென்டிட்டி. இப்போ இந்த ஐடென்டிட்டியை நீங்கள் என்ன பண்ணலாம், மாற்றி இந்த ஒரு ஐடென்டிட்டியை 3 இன்னும் 2 ஐடென்டிட்டியாக பிரித்து எழுதலாம். இப்போ எப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 வந்துச்சு, கரெக்டாக. சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1 வந்துச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா இதுலேருந்து சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் 2 பக்கம்
காஸ் ஸ்கொயர் தீட்டா சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க காஸ் ஸ்கொயர் தீட்டா போயிடும். நான் வேணால் ஒன்று ஒர்க் பண்ணி காட்டுறேன், நீங்கள் பார்த்தா புரியும் உங்களுக்கு. இப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா பாருங்கள் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா சப்ட்ராக்ட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் சப்ட்ராக்ட் பண்ணால் ரைட் சைட்லேயும் சப்ட்ராக்ட் பண்ணணும். ரைட் சைட்லேயும் நான் என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணணும் ரெண்டு, அப்போ தான் பேலன்ஸ் ஆகும், ஈக்குவாலிட்டி மெயின்டைன் ஆகும். ஸோ வாட் எவர் யூ டூ அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ இது என்ன, அந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா போயிடும். அப்போ வி வில் பி லெஃப்ட் வித் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ஆகிடும். பாருங்கள் இந்த ஐடென்டிட்டி வந்துதா, பாருங்கள் இந்த ஐடென்டிட்டி வந்துச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணலாம், ரெண்டு பக்கமும் சைன் ஸ்கொயர் தீட்டா சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த ஐடென்டிட்டி வரும். அதை கூட நம்ம ஒர்க் பண்ணி காட்டணும்னா காட்டலாம். இங்கே பாருங்கள் இங்கே எழுதிக்கலாம். இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. நான் இங்கே என்ன பண்ணுறேன், சைன் ஸ்கொயர் தீட்டா சப்ட்ராக்ட் பண்ணுறேன் லெஃப்ட் சைடில், ரைட் சைட்லேயும் சைன் ஸ்கொயர் தீட்டா சப்ட்ராக்ட் பண்ணுவேன். சப்ட்ராக்ட் பண்ணால் இவனும் கேன்சல் ஆகிடுவான். ஸோ நமக்கு லெஃப்டில் யார் இருப்பா, காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர். ஸோ இப்போ 3 ஐடென்டிட்டி வந்துடும். ஃபஸ்ட் ஐடென்டிட்டிலேருந்து நமக்கு என்ன, நம்ம இன்னும் 2 ஐடென்டிட்டி வர வச்சுக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்கே கன்ஃபியூஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாமே, சார் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 1, ஓகே, அடுத்தது இங்கேருந்து இதை வர வச்சிங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, அப்புறம் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வர வச்சிங்க. எதை எங்கே சார் யூஸ் பண்ணுறது, இங்கே தான் பிரச்சனையே வரும். அது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்ம் பாருங்கள், எப்போல்லாம் வந்து சைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் வேணுமோ அப்போ சைனை காசில் எழுதணும்னா இதை யூஸ் பண்ணுங்கள், சைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ். அதே மாதிரி கொசைன் தீட்டா காஸ் தீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டா வேணும்னா இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் சைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ், இது காஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன். எப்போல்லாம் வந்து நீங்கள் ஒன்றுங்கிற இடத்து ஒன்றுன்னு பார்க்குறீங்களா ட்ரிக்னாமெட்ரியில் சைன் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா யூஸ் பண்ணலாம், நெசசிட்டிக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்னது, இது என்னது, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் திஸ், இது என்னது, திஸ் இஸ் சைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காஸ். ஸோ சைன் தீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா, இது வந்து காஸ் தீட்டா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டா, திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ நம்ம இதோட இங்கே ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ பண்ணலாம், லெக்சர் 2, ஓகேவா. அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ஆஸ்க் மீ. ஸோ 3 ஐடென்டிட்டி டெரைவ் பண்ணிடும், ரொம்ப சிம்பிள் தான். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பாருங்கள் இங்கே டெரைவேஷன் இருக்குது, சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா, இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு இங்கே வருது, இதுக்கான டெரைவேஷன் இங்கே இருக்குது, ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா இது சைன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ். அதே மாதிரி இதுக்கான டெரைவேஷன் இங்கே இருக்குது, இது காஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன். ஓகே, ஐ ஸ்டாப் இயர். நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸை அடுத்த கிளாஸில் இன்னும் கண்டினியூ பண்ணுவோம் விட்ட இடத்துலேருந்து. ஓகே.